உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய இந்த வீடியோவில் நாம் நவம்பர் 14ஆம் தேதி, அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம். ஆகவே இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிவோம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம். தசமி திதி இன்னைக்கு இரவு 12:50 வரை இருக்கும். அதன் பிறகு ஏகாதசி திதி தொடங்கி நவம்பர் 16 அதிகாலை 2:37 வரை நீடிக்கும் புரட்டாதி நட்சத்திரம் இரவு 9:20 வரை இருக்கும். அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் 15 இரவு 11:34 வரை நீடிக்கும் வைத்திருதி யோகம் இன்றைக்கு காலை 6:25 வரை இருக்கும். அதன் பிறகு விஷ்கும் யோகம் தொடங்கி நவம்பர் 16ஆம் தேதி காலை 6:46 வரை நீடிக்கும். ராகு காலம் காலை 10:49 முதல் 12:11 வரை. யமகண்டம் மதியம் 2:54 முதல் மாலை 4:16 வரை. குளிக காலம் காலை 8 மணி 5 நிமிடம் முதல் 9:27 வரை. துர்முகூர்த்தம் காலை 8:54 முதல் 9:38 வரை மற்றும் மதியம் 12:33 முதல்ல 1:16 வரை. வர்ஜ்யம் அதிகாலை 5:12 முதல் 6:57 வரை. பிரம்மா முகூர்த்தம் காலை 5:08 முதல் 5:56 வரை. அபிஜித் முகூர்த்தம் மதியம் 11:49 முதல் 12:33 வரை. அமிர்த காலம் மதியம் 2:28 முதல் மாலை 4:11 வரை இருக்கும். சித்தியோகம் இன்று இரவு 9:20 வரை இருக்கும். அதன் பிறகு சுபயோகம் தொடங்கும். சூரியன் மற்றும் சந்திரன் நிலை. சூரிய உதயம் காலை 6:44 சூரிய அஸ்தமனம் மாலை 5:38 சந்திர உதயம் இரவு 1:29 சந்திர அஸ்தமனம் மதியம் 2:13 சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். சந்திரன் இன்னும் 3:51 வரையே சிம்ம ராசியில் இருப்பார். அதன் பிறகு கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்றைய அதிர்ஷ்ட எண் 6. ஆகவே இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம். நவம்பர் 14, 2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள்லாம் உங்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் பெருமிதம் கொடுக்கும் ஒரு நாளாக இருக்கும். இதன் விளைவாக உங்கள் எண்ணங்கள் மற்றும் செயற்பாடுகளில் அதன் தாக்கம் தெளிவாக உணரப்படும். இன்று ஒரு மூத்த அதிகாரியுடன் நேர்மையாக பேசும்போது நெருக்கமோ குழப்பமோ இருக்கலாம். எனவே பணிவும் நிதானமும் முக்கியம். முக்கிய தகவல்கள் அல்லது அறிவிப்புகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது கடிதம் அல்லது மின்னஞ்சல் வழி அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். நேருக்கு நேர் உரையாடும் பொழுது வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுக்கவும். குடும்பத்தில் யாராவது உறுப்பினரை பற்றிய கவலை சிறிது மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் அந்த நேரத்தில் இசை கேட்குதல், ஒரு நிகழ்ச்சி பார்ப்பது அல்லது உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவது மனதுக்கு ஆறுதல் தரும். புதிய முயற்சிகளுக்கு இப்போது மிகச்சிறந்த நேரம். ஏனெனில் இது உங்களுக்கு வளம் மற்றும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். உங்கள் செயல்கள் மற்றும் கண்ணோட்டம் தான் உங்கள் பாதையை தீர்மானிக்கும். சில சமயம் ஒரு சிந்தனை அல்லது ஒரு வார்த்தை வாழ்க்கையின் முழு பாதையை மாற்றக்கூடும். ஆரோக்கியத்தை கவனமாக பராமரிக்கவும். மன அழுத்தம் உடல் மற்றும் மனதை பாதிக்கக்கூடும். அதே சமயம் பெற்றோரிடமிருந்து நிதி ஆதாயம் அல்லது ஒரு சந்தோஷமான செய்தி பெறுவதற்கான வாய்ப்பும் இன்று இருக்கு. இன்னைக்கு பெற்றோரிடமிருந்து நிதி ஆதரவு அல்லது எந்த ஒரு வகையிலான உதவி பெற வாய்ப்பு உள்ளது. ஆனால் அதே சமயத்தில் மிகுந்த தாராள மனப்பான்மை சில நேரங்களில் சிக்கல்களை உருவாக்கக்கூடும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். உங்கள் உணர்ச்சி சமநிலையை காக்க வாழ்க்கை துணையிடம் புரிதலும் அனுதாபமும் கொண்ட ஆதரவை வழங்குவது அவசியம். புதிய வணிகத் திட்டம் அல்லது கூட்டாண்மையை இன்றைய நாளில் தொடங்குவதா? அவசர முடிவுகள் ஏமாற்றத்தை கொண்டு வரக்கூடும். எனவே தற்போதைய நிலைமையில் ஆவலுடன் செயல்படாமல் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நாள் வழக்கத்தை உங்கள் வாழ்க்கை துணையுடன் இணைத்து செலுத்துவது நல்ல முடிவுகளை தரும். மேலும் நிதி முன்னேற்றத்துக்கான சின்னங்கள் தெளிவாக வெளிப்படும். உங்கள் திறமை மற்றும் விடாமுயற்சியால் பணிகளை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். அதிர்ஷ்டத்துக்கு சாராமல் உங்கள் முயற்சிகளில் நம்பிக்கை வைக்குங்கள். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்தன்மையை
கொண்டு வருவதற்கான ஒரு முக்கிய படியாக இருக்கலாம். எதிர்மறையான எண்ணங்கள் மற்றும் சூழ்நிலைகளை விட்டு உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சி, மன அமைதி மற்றும் சுய முன்னேற்றத்துக்கும் அதே அளவு கவனம் செலுத்துங்கள். இன்னும் வேலைப்பளுவில் கவனம் மற்றும் சமநிலை மிகவும் அவசியம். ஏனெனில் வேகம் அதிகரிக்கும் பொழுது தவறுகள் எளிதில் ஏற்படலாம். வெளிநாடு தொடர்பான திட்டங்கள், மதச்சார்பான நடவடிக்கைகள் போன்றவற்றில் எச்சரிக்கை முக்கியம். அதே சமயம் உங்கள் ஒரு துணை மேற்கொள்ளும் பயணங்கள் அல்லது தீர்மானங்களையும் கவனமாக கண்காணிக்க வேண்டும். உடல் நலத்தின் சிறிய அறிகுறிகளையும் புறக்கணிக்காமல், குறிப்பாக சிறுநீர் அல்லது உடலியல் சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக கவனம் செலுத்துங்கள். உங்கள் உணர்ச்சிப்பூர்வ இயல்பு இன்று உங்களை உணர்திறன் மிக்கவராக மாற்றும். எனவே யாரும் அதை தவறாக பயன்படுத்த முடியாது என்பதை உறுதி செய்யுங்கள். எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் பொறுமையாக சிந்தித்து செயல்படுங்கள். அவசரம் பெரும் தீங்கு விளைவிக்கலாம். இளைஞர்கள் தன்னம்பிக்கையை அகந்தையாக மாற்றாமல் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் ஒரு சிறிய தவறு பெரிய இழப்புக்கு வழிவிடும். மன அமைதிக்காக தியானம், சுய சிந்தனை அல்லது மனநிலை அமைக்கும் பயிற்சிகளில் ஈடுபடுங்கள். இது மன அழுத்தத்தை குறைக்கும். காதல் வாழ்க்கையில் இன்று குடும்ப உறவுகள் நல்லிணக்கம் காண்பிப்பதால் நல்ல அனுபவம் இருக்கும். ஆனால் உறவுகளில் தவறான புரிசலுக்கான சிறிய வாய்ப்பு இருக்கவும், உங்கள் துணை எதிர்பாராத விதமாக நடந்து கொண்டாலும் அதற்கான காரணங்களும் அதே அளவு விசித்திரமாக இருக்கலாம். இருப்பினும் இந்த காதல் உறவுகளில் புதிய அனுபவங்கள், உணர்ச்சி தேடல்கள் மற்றும் உற்சாகமான முயற்சிகளுக்கு சிறந்த நாளாகும். நீங்கள் இயல்பாகவே தீவிர மனோபாவமிக்கவராக இருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது அந்த ஆழமான மன அளவிலிருந்து ஒருபடியாக உயர்ந்து உங்கள் உள்ளே இருக்கும் குழந்தை போன்ற சிரிப்பையும் கற்பனை சக்தியையும் வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இது உங்கள் மன அழுத்தத்தை கணிசமாக குறைக்கும் சிறிய நிதி சவால்கள் என்று தோன்றக்கூடும். ஆனால் அவை பெரிய பிரச்சனை இல்லை. சிந்தித்து செயல்படினால் எல்லாம் சமாளிக்க முடியும். உங்கள் வாழ்க்கை துணை அல்லது அன்புக்குரியவருடனடியே நடக்கும் ஒரு சிறிய காதல் பயணம், உறவில் புதிய உற்சாகமும் பளபளப்பும் கொண்டு வரும் குடும்ப உறவுகள், நண்பர்கள் அல்லது நெருங்கிய உறவினருடன் சமூக ஊடகங்கள் அல்லது தொலைபேசி வழியாக நடக்கும் இனிமையான உரையாடல்கள், மனதை மென்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றும் உறவில் ஒரு சிறிய வாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆனால் இந்த சின்ன விஷயங்களே பிணைப்பை வலுப்படுத்துகின்றன. ஒரு சிறிய கூடுதல் முயற்சி, உண்மையான அக்கறை, கவனம், ஆல் தீஸ் கம்பைன்ட் உங்கள் விருப்பங்களை நிகழ்முறை உண்மையாக மாற்ற உதவும். வாழ்க்கையை பிரமிக்கச் செய்ய பூக்கள் தேவையில்லை. சில சமயம் ஒருவரின் பிரசன்னம் மட்டுமே உலகை வண்ணமயமாக்கிவிடும். அதில் தொழில் மற்றும் பணியை பொறுத்தவரை இன்னைக்கு வணிகர்கள் சில சவால்கள் அல்லது நிதியேற்ற இறக்கங்களை எதிர்கொள்ளலாம். அதனால் பண முடிவுகளை கவனமாக சிந்தித்து எடுக்க வேண்டும். சம்பளத்தால் பெற்றவர்கள் இன்று உற்சாகம் பெறலாம். ஏனெனில் இளைய கூட்டாளர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்கள் தைரியமும் பயனுள்ள ஆலோசனைகளையும் வழங்குவர். அவர்களை புறக்கணிக்காதீர்கள். அது உங்களுக்கு பலனளிக்கும். குடும்ப நலனுக்காக உறவுகளை வணக்கமாக அல்லது பணமாக வைத்தல் இன்றைய சூழலில் தவிர்க்கப்பட வேண்டும். வாழ்க்கையின் இந்த கட்டம் செழிப்பையும் வளர்ச்சியையும் குறிக்கிறது. ஏனெனில் உங்கள் திறமை மற்றும் நேரத்தை எங்கு முதலீடு செய்வது என்பதை நீங்கள் அனுபவத்தின் மூலம் அறிந்திருப்பீர்கள். உங்கள் உற்சாகம் உயர்ந்த நிலையில் உள்ளது. அதை சரியான திசையில பயன்படுத்தும் போது முடிவுகள் விரைவாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஒவ்வொரு முயற்சியையும் மதிப்பீடு செய்து செயல்முறையை நம்பி முன்னேறுங்கள். மக்களுடன் உறவுகளை பராமரிப்பது வெற்றிக்கான முக்கிய அடிப்படையாகும். எனவே உங்கள் நெட்வொர்க்கை நேர்மறையாக பயன்படுத்துங்கள். பயணங்கள், புதிய தொடக்கங்கள், புதிய அனுபவங்களை வரவேற்கும் திறந்த மனம். ஆல் திஸ் மேக் டுடே எஸ்பெஷலி சிறந்த நாள். மாணவர்களுக்கும் இது அதிர்ஷ்டகரமான நேரம். எதிர்பாராத மூலங்களிலிருந்து அறிவும் ஊக்கமும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் உண்மையான வலிமை ஒற்றுமையில் மறைந்திருப்பதை நினைவில் வைக்க வேண்டும். கூட்டு முயற்சியே நீண்ட கால வெற்றிக்கும் மனசாந்திக்கும் வழிவகுக்கும். வியாபாரத்தில் சில சிறிய சவால்கள் இன்னும் தோன்றலாம். ஆனால் பொறுமையும் விவேகமும் கொண்டு நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையையும் சிறப்பாக சமாளிப்பீர்கள். புதிய முதலீடுகளை இன்றைய நாளில் தொடங்குவது தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அவசர முடிவுகள் எதிர்காலத்தில் தீங்கு விளைவிக்கும். சம்பளம் பெறுபவர்கள் தங்கள் இலக்குகளை அடையும் வாய்ப்பு உள்ளது.
மேலும் பணியிடத்தில் பாராட்டையும் பெறலாம். உடல் ஆரோக்கியம் தொடர்பாக முழங்கால் அல்லது மூட்டு வலிகள் போன்ற சின்ன பிரச்சனைகள் இருந்துவிட, வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சமச்சீரான உணவு திட்டத்தை பின்பற்றுவது அவசியம். இன்னைக்கு உங்கள் உணவு பழக்கங்கள் செரிமானத்தை நேரடியாக பாதிக்கும் என்பதால், எளிய சத்தான உணவை தேர்ந்தெடுக்க வேண்டும். உடலிலும் மனத்திலும் லேசாக உணர்ந்திருப்பதோடு மன அழுத்தமும் குறையும். இன்னும் முழுமையாக சுயபரிசோதனை மற்றும் சமநிலைக்கான நாள். இதுவரை வெளிப்புற சூழ்நிலைகளில் உங்கள் வாழ்க்கை முறையை தவிர்த்து வந்த பிரச்சனைகள் உண்மையில் உங்கள் சிந்தனையின் விளைவுகள்தான். ஆரோக்கியத்துக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்குமான சிறப்பு வாய்ந்த நாள் இது. மேலும் வெளியில் சாப்பிடுவதை தவிர்க்கவும். நீரினால் பரவும் தொற்று நோய்கள், குறிப்பாக குழந்தைகள், அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இன்றைக்கு நவம்பர் 14, 2025 வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாக கருதப்படுகிறது. இன்று சந்திரன் காலை வரை சிம்ம ராசியிலும் அதன் பிறகு கன்னி ராசியிலும் சஞ்சரிப்பதால் தன்னம்பிக்கை மற்றும் நடைமுறை சிந்தனை ஆகிய இரண்டும் இணையும். வைதிருதி யோகத்துக்கு பிறகு விஷ்கும்ப் யோகம் வருவதால் பகல் நேரத்தில் கவனமாக முடிவுகளை எடுப்பது நல்லது. வெள்ளிக்கிழமை சுக்கிரனின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இது அழகு, செல்வம் மற்றும் உறவுகளுடன் தொடர்புடையது. இதன் அடிப்படையில் இன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை கீழே விரிவாக காணலாம். இன்றைக்கு செய்ய வேண்டிய 4 காரியங்கள். 1. லட்சுமி தேவி மற்றும் விஷ்ணு பகவானை வழிபடவும். வெள்ளிக்கிழமை லட்சுமி பூஜை செய்வது மிகவும் சுபமாக கருதப்படுகிறது. இன்று காலை அல்லது மாலை வேளையில் தீபம் ஏற்றி ஸ்ரீ சூக்தம் பாராயணம் செய்வதன் மூலம் பொருளாதார நிலைத்தன்மையும் குடும்பத்தில் அமைதியும் நிலவும். சுக்கிரனின் நாளாக இருப்பதால் இந்த பூஜை உங்கள் நிதி நிலையை சமநிலைப்படுத்தும். 2. உங்கள் பணியிடம் மற்றும் வீட்டை சுத்தம் செய்யவும். வெள்ளிக்கிழமை அன்று சுத்தம் செய்வது எதிர்மறை ஆற்றலை நீக்கும். குறிப்பாக வீட்டின் வடக்கு திசையை சுத்தமாக வைத்திருப்பது சுபமாக கருதப்படுகிறது. ஏனெனில் இந்த திசை குபேர பகவானின் திசையாகும். தூய்மையும் எளிமையும் லட்சுமியை ஈர்க்கும். 3. தேவைப்படுபவர்களுக்கு தானம் செய்யவும் அல்லது இனிப்பு உணவுகளை வழங்கவும். வெள்ளிக்கிழமை அன்று தானம் செய்வது சுக்கிரனை பலப்படுத்தும். வெள்ளை ஆடை, அரிசி, சர்க்கரை அல்லது பால் பொருட்களை தானம் செய்வதன் மூலம் வாழ்வில் செல்வமும் அதிர்ஷ்டமும் பெருகும். 4. நிதி திட்டங்கள் மற்றும் முதலீடுகளை மதிப்பாய்வு செய்யவும். கன்னி ராசியில் சந்திரன் தாக்கம் நுண்பகுப்பாய்வுக்கு உகந்தது. இன்று பழைய செலவுகளை மதிப்பீடு செய்து எதிர்கால திட்டங்களை மறுபரிசீலனை செய்யவும். அபிஜித் முகூர்த்தத்தில் 11:49 முதல் 12:33 வரை எடுக்கப்பட்ட முடிவுகள் நீண்ட காலத்துக்கு லாபகரமானதாக இருக்கும். இன்று செய்யக்கூடாத 4 காரியங்கள். 1. ராகு காலத்தில் 10:49 முதல் 12:11 வரை எந்த புதிய வேலையோ அல்லது முதலீட்டையோ செய்ய வேண்டாம். இந்த நேரத்தில் எந்த புதிய ஒப்பந்தம் அல்லது நிதி முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும். ராகு காலம் குழப்பம் மற்றும் தவறான திசையின் ஆற்றலை உருவாக்குகிறது. இதனால் இழப்புக்கான 1. வாய்ப்புகள் அதிகரிக்கும். 2. யாரிடமும் வாக்குவாதம் அல்லது கசப்பான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். வெள்ளிக்கிழமை அன்று உறவுகளில் இனிமையை பேணுவது அவசியம். விஷ்கும்ப யோகத்தின் தாக்கம் தவறான புரிதல்கள் மற்றும் சர்ச்சைகளை உருவாக்கலாம். எனவே பேச்சு மற்றும் நடத்தையில் நிதானமாக இருக்கவும். 3. கருப்பு நிறம் அல்லது கோபத்துடன் தொடர்புடைய பொருட்களை பயன்படுத்த வேண்டாம். வெள்ளிக்கிழமை அன்று வெள்ளை, இளஞ்சிவப்பு அல்லது வெளிர் நிறங்கள் சுபமாக கருதப்படுகின்றன. கருப்பு அல்லது அடர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துவது சுக்கிரனின் தாக்கத்தை பலவீனப்படுத்தும். இதனால் மன அழுத்தம் அல்லது நிதி தடங்கல்கள் அதிகரிக்கலாம். 4. அவசரப்பட்டு அல்லது உணர்ச்சிபூர்வமான முடிவுகளை எடுக்க வேண்டாம். இன்று கவனமாக முடிவுகளை எடுக்க வேண்டிய நாள். வைதிருதி யோகம் முடிந்தவுடன் விஷ்கும்ப யோகம் தொடங்கும். இதில் அவசரப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவுகள் பின்னர் வருத்தத்துக்கு வழிவகுக்கும். குறிப்பாக பணம் தொடர்பான விஷயங்களில். 4. இன்று நவம்பர் 14, 2025 வெள்ளிக்கிழமை. நிதி ரீதியாக சமநிலையும் எச்சரிக்கையும் தேவை. சந்திரன் இன்று காலை வரை சிம்ம ராசியிலும் அதன் பிறகு கன்னி ராசியிலும் பிரவேசிப்பார். இதனால் நாளின் முதல் பாதியில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதே சமயம் பிற்பகலுக்கு பிறகு நடைமுறை அணுகுமுறை மற்றும் பகுப்பாய்வு சக்தி வலுப்பெறும்.
இந்த நிலைநிதி தொடர்பான முடிவுகளுக்கு 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. காலை நேரம் துணிச்சலான முடிவுகளுக்கும், பிற்பகல் நேரம் திட்டமிட்ட முதலீடு அல்லது சேமிப்புக்கும் பொருத்தமானதாக இருக்கும். வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவியின் நாளாக கருதப்படுவதால், நீங்கள் ஏதேனும் புதிய வேலை அல்லது முதலீட்டை தொடங்க விரும்பினால், அபிஜித் முகூர்த்தம் 11:49 12:33 அல்லது அமிர்த காலத்தில் 2:28 4:11 செய்வது மிகவும் சுபமாக இருக்கும். நிதி ரீதியான சாதகமான தாக்கம். கன்னி ராசியில் சந்திரன் பிரவேசிப்பது கணக்கியல், பகுப்பாய்வு மற்றும் நிதி சீர்திருத்தங்கள் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு உகந்தது. நிலுவையில் உள்ள தொகைகளை வசூலிப்பது, செலவுகளை மதிப்பாய்வு செய்வது மற்றும் நீண்ட கால திட்டங்களுக்கு அடித்தளம் அமைப்பதிலே நீங்கள் வெற்றி பெறலாம். உங்கள் வேலை வணிகம், வங்கி அல்லது கணக்கியல் துறையுடன் தொடர்புடையதாக இருந்தால், இன்றைக்கு நுண்பகுப்பாய்வால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். கவனிக்க வேண்டிய அம்சங்கள். ராகு காலம் 10:49 முதல் 12:11 வரை மற்றும் யமகண்டம் 2:44 முதல் 4:16 வரை ஆகிய நேரங்களில் எந்த வகையான நிதி பரிவர்த்தனை, பணம் செலுத்துதல் அல்லது புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இது குழப்பம் அல்லது தவறான முடிவை ஏற்படுத்தும். வைதிருதி யோகத்துக்கு பிறகு விஸ்கும்ப் யோகம் செயலில் இருக்கும். இது தவறான ஆலோசனை அல்லது மோசடி வழக்குகளை தவிர்க்க எச்சரிக்கிறது. எனவே யாருடைய பேச்சையும் கேட்டு முதலீடு செய்வதை தவிர்க்கவும். வணிகர்களுக்கான ஆலோசனை. இன்று புதிய ஒப்பந்தங்கள் அல்லது கூட்டாண்மைகளுக்கு முன் நிபந்தனைகளை தெளிவுபடுத்தவும். நாளின் 2ஆம் பாதி ஒப்பந்தங்களை இறுதி செய்வதற்கு நல்லது. கன்னி ராசியில் சந்திரன் லாபத்துறையில் துல்லியத்தை கொண்டு வருகிறது. எனவே செலவுகளை குறைத்து லாபத்தை அதிகரிப்பது குறித்து சிந்திக்கவும். ஊழியர்களுக்கு உயர் அதிகாரிகளுடன் உரையாடலில் தெளிவுபடுத்தவும் மற்றும் நிதி முன்மொழிவுகளில் அவசரப்பட வேண்டாம். பதவி உயர்வு அல்லது போனஸ் தொடர்பான செய்திகள் வர வாய்ப்புள்ளது. ஆனால் முடிவுகள் அடுத்த வாரத்திற்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். பொதுவான பொருளாதார ஆலோசனைகள். வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவியை வழிபடுவது அல்லது ஸ்ரீ சூக்தம் பாராயணம் செய்வது நிதி தடைகளை நீக்கும். வெள்ளை அல்லது வெளிர் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியுங்கள். இது நாளின் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். மாலை நேரத்தில் கிழக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றுவது செல்வ செழிப்புக்கு சுபமாக இருக்கும்.